தேர்தல் பிரச்சாரத்திற்காக செல்லும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு அளிக்கப்படும் வரவேற்புதான் இந்த காட்சி. வியாழக்கிழமை காலையில் ஸ்ரீபெரும்புதூரில் பிரச்சாரத்தை தொடங்கிய அவர் காஞ்சிபுரம், உத்தரமேரூர், வந்தவாசி, செய்யாறு, ஆரணி, போளூர், கலசப்பாக்கம், திருவண்ணாமலை ஆகிய ஊர்களில் வாக்கு சேகரித்தார். இந்த பிரச்சாரத்தின் போது பேசிய அவர், நாடு நலம் பெறவும் மக்கள் வளம் பெறவும் எல்லா தகுதியுடைய மோடி மீண்டும் பிரதமராக வேண்டும் என்றார். அதற்காகவே அதிமுக கூட்டணி அமைத்துள்ளது எனவும் குறிப்பிட்டார். நாட்டினுடைய வலிமை அதை பொறுப்பேற்கின்ற பிரதமரை பொறுத்திருக்கின்றது. வலிமையான திறமையான முடிவெடுக்கக்கூடியதிலே உறுதியாக இருக்கின்ற பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் பாரத பிரதமராக நாட்டிற்கு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். கர்ப்பிணிகளின் நலம் காக்கவும் பிறக்கும் குழந்தைகளின் நலம் காக்கவும் தமிழக அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களை முதலமைச்சர் பட்டியலிட்டார். இந்த திட்டங்களால் பிரசவ கால இறப்பு குறைந்து தமிழக மகளிர் நலம் பேணுவதில் முன்னணியில் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். ஏழை தாய்மார்கள் பெற்றெடுக்கின்ற குழந்தை கூட சுகாதாரமா நலமோடு இருக்க வேண்டும் என்பதற்காக அம்மா பரிசு பெற்றதை கொடுத்தாங்க. அதுல 16 வகையான பொருள் கொடுக்கிறாங்க. இவ்வளவோ கர்ப்பிணி தாய்மார்களுக்கு கொடுக்கப்படுகின்றன. அதை இப்படி இந்த திட்டத்தின் வாயிலாக இந்த கர்ப்பிணி தாய்மார்களுக்கு இந்த உதவி கிடைக்கின்ற பொழுது நம்முடைய தமிழ்நாட்டில் எடை குறைவா பிறந்து இருக்கின்ற குழந்தை கட்டுப்பாட்டுக்குள் வருது. பிறக்கின்ற குழந்தையினுடைய இறப்பு சதவீதம் குறைக்கப்படுகிறது. இந்திய அளவில் பார்க்கின்ற பொழுது பிறக்கின்ற குழந்தையுடைய இறப்பு சதவீதம் குறைக்கப்படுகிறது. பிரசவ காலங்களிலே தாய்மார்களுடைய இறப்பு குறைக்கப்பட்டிருக்கிறது. திமுகவின் தேர்தல் அறிக்கை பொய் அறிக்கை என்று சாடிய முதலமைச்சர் கொடுக்கும் வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றாது என்றார். ஏழைகளுக்கு 2 ஏக்கர் நிலம் தருவதாக கருணாநிதி அளித்த தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டதா என்று அவர் கேள்வி எழுப்பினார். 2 ஏக்கர் நிலம் கொடுப்போம்னு சொன்னாங்க. கடைசி வரைக்கும் நிலத்தை காட்டினார கருணாநிதி. அவர் மறை வரைக்கும் நிலத்தை காட்டல. அவருடைய தேர்தல் அறிக்கை பொய் அறிக்கை நாங்க சொல்றோம். அதனாலதான் சொல்றோம். அது மட்டும் இல்ல, மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் 15 ஆண்டு காலம் இருந்தாங்க. ஒவ்வொரு நாடாளுமன்ற தேர்தல் வரும்போதும் தேர்தல் அறிக்கை வெளியிடுவாங்க. இவர்கள் வெற்றி பெறுவாங்க, மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறுவாங்க. ஆனா தேர்தல் அறிக்கையை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. ஏழைகளுக்கு 2000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை திமுக தடுப்பதாக முதலமைச்சர் குற்றம் சாட்டினார். ஏழைகளுக்கான திட்டங்களை தடுப்போர் நாட்டு மக்களுக்கு எப்படி நல்லது செய்வார்கள் என்று அவர் வினா தொடுத்தார். இந்த ஏழைகளுக்காக கொண்டு வருகின்ற திட்டத்தை தடுத்து நிறுத்துகின்ற கட்சி எப்படி எதிர்காலத்தில் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்வார்கள்? சிந்திச்சு பாருங்க. பொங்கலுக்கு பரிசு கொடுத்தாலும் நிறுத்துறாரு. ஏழை தொழிலாளிக்கு 2000 ரூபாய் கொடுத்தாலும் நிறுத்துறாரு. ஆக ஏழைகளுக்கு கொடுப்பதை நிறுத்துகின்ற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு கட்சிக்கு இந்த தேர்தலில் தகுந்த பாடத்தை புகட்டுங்கள் என்றார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டதாக ஸ்டாலின் கூறும் குற்றச்சாட்டை மறுத்த முதலமைச்சர், பொய் கூறுவதில் நோபல் பரிசு இருந்தால் அது ஸ்டாலினுக்கே கிடைக்கும் என்றார். ஒரு பொய்யான குற்றச்சாட்டை வாயிலேயே பேசிக் கொண்டிருக்கிறார். பொய் மூட்டைகளை மூட்டை மூட்டையாக அவிழ்த்து விட்டுக் கொண்டிருக்கிறார். அதை பொய் சொல்வதற்கென்று ஒரு நோபல் பரிசு கொடுத்தா ஸ்டாலினுக்கு தான் கிடைக்கும். தமிழ்நாடு தான் சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்கின்ற மாநிலம் என்று விருது கொடுத்தாங்க. அதிமுக ஆட்சி மீது ஊழல் குற்றச்சாட்டுகளை மு.க. ஸ்டாலின் கூறுவதை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர், பல விவகாரங்களை தோண்டி எடுத்தால் முன்னாள் அமைச்சர்கள் யாரும் வெளியில் இருக்க முடியாது என்றார். டெண்டர் விதிகளை எப்படி பின்பற்றி டெண்டர் விட்டீங்களோ அதை விட டெண்டர் விதிகளை கடுமையாக்கி அம்மாவுடைய அரசு டெண்டர் விடப்பட்டிருக்கிறது. நான் சொல்றேன், தோண்டி எடுத்தீங்களா முன்னாள் அமைச்சர் வெளியில் இருக்க முடியாது. இப்ப சொல்றேன், நீங்க என்னென்ன செஞ்சீங்கன்னு அத்தனையும் கையை வச்சுட்டு சந்தர்ப்ப சூழலை பார்த்துட்டு இருக்கிறோம். எங்களுடைய அரசை பொறுத்த வரைக்கும் பூத கண்ணாடி வச்சு தேடி பார்த்தா கூட ஒரு குற்றம் கூட கண்டுபிடிக்க முடியாது. முதலமைச்சர் பதவிக்காக ஸ்டாலின் ஆசைப்படுவதாக கூறிய முதலமைச்சர், மக்கள் கொடுத்தால் அதனை ஸ்டாலின் பெற்றுக் கொள்ளட்டும் என்றார். ஆனால் கனவிலும் கூட முதலமைச்சராகும் வாய்ப்பு ஸ்டாலினுக்கு இல்லை என்று அவர் கிண்டல் அடித்தார். அவருக்கு ஞாபகம் பூரா முதலமைச்சர் மேலே இருக்குது. மக்கள் கொடுத்தா வாங்கிக்க, நாங்களா வேண்டாங்க, மகராசனா வாங்கிப்போம், நாங்களா பதவிக்கு அலைகிறோம், இறைவன் எங்களுக்கு கொடுத்துருக்கிறான். இந்த காஞ்சி மண்ணில் இன்றைக்கு தெய்வம் வீட்டிருக்கின்றது. ஆகவே நான் தெய்வ பக்தி உடையவன். ஆகவே எங்களுக்கு இறைவன் பார்த்து கொடுக்கிறாரு. இன்னும் நல்ல மனம் இருந்தா உங்களுக்கு கிடைச்சிருக்கு. மனம் சுத்தம் இல்ல,
கிராமத்தை உருண்டு உருண்டு வேண்டாலும் ஒற்றை மண்ணு தான் விட்டோம், உனக்கு மண்ணு விட்டாங்க. கோடநாடு விவகாரம் குறித்து மு.க. ஸ்டாலின் கூறி வரும் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூலிப்படைக்கு ஸ்டாலின் தலைவராகிவிட்டார் என்றார். ஸ்டாலின் சொல்றாருன்னா ஏன் அவங்களுக்கு எங்க வழக்கு போய் வாதாடினா தப்பாங்கிறாரு. ஆக இப்ப நல்லா தெரிஞ்சு போச்சு. இது வரைக்கும் திமுக தான் கட்சி தலைவராக இருந்தா நான் கேள்விப்பட்டேன், கூலிப்படைக்கு தலைவராயிட்டேன். இதே நேரத்தில் திமுக ஆட்சி காலத்தில் நிகழ்ந்த மர்ம மரணங்கள் குறித்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். என் மீது வீண் பழி செலுத்துவதெல்லாம் விட்டுட்டு உண்மையா கட்சி நடத்தப்படாது. அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த பால் மலர் என்ற பெண்மணி, அந்த அம்மாவும் காஞ்சிபுரத்துல மர்மமான முறையில இறந்து கிடந்தது. அவருடைய ஆட்சியில அப்படி வழக்கு போட்டு அப்படியே மறைச்சு அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இந்த வழக்குகள்லாம் தோண்டி எடுத்து சட்ட ரீதியாக அம்மாவுடைய அரசு மேற்கொள்ளும் என்பதை இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன்.